வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்ப்ரெட் வேல்யூனா என்ன, டிப்னா என்ன, லாட் சைஸ் நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டான லெவல்ல நம்ம செட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் முழுக்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரேடிங்கான பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோவை மறக்காம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆகலாம். அது மட்டும் இல்லாம எந்த புரோக்கரை நாம செலக்ட் பண்ணலாம், அப்படி நம்ம போன்ல ட்ரேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும், என்னென்ன ஆப்புகள்லாம் நம்மளோட போன்ல நாம இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரியான ஃபுல் டீடைல்ஸ் இதுக்கு முன்னாடி நாம போட்ட வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம புரோக்கரை செலக்ட் பண்ணி நமக்கான அக்கவுண்ட்களை ஓபன் பண்ணி நம்ம எம்டி ஃபைலையும் அதை ஜாயின் பண்ணியாச்சு. இனி நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும், என்னென்ன விஷயங்கள்லாம் நாம ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா நாம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ. இந்த ஸ்ப்ரெட் வேல்யூவை ரெண்டா பிரிக்கலாம். பொதுவா இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து ஆஸ்க் லைன், பிட் லைன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா பிரியும். நாம ட்ரேட் பண்ணும்போது இனிஷியலா ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை ரெண்டா பிரியும். அதுதான் ஆஸ்க் லைன் அண்ட் பிட் லைன். மேல இருக்கக்கூடிய லைன் வந்து ஆஸ்க் லைன், கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து பிட் லைன். இந்த ரெண்டு லைனுக்கு இடப்பட்ட இடைவெளியில நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியதான் நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச். இத நாம எந்த புரோக்கர்ல ட்ரேட் பண்ணாலும் நமக்கு இந்த ஆஸ்க் லைனும் பிட் லைனும் கண்டிப்பா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆஸ்க் லைனுக்கும் பிட் லைனுக்கும் இடப்பட்ட இருக்கக்கூடிய ரேஞ்சில இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நாம ட்ரேட் பண்ணக்கூடிய புரோக்கருக்கான கமிஷனா அமையும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பை ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து ஆஸ்க் லைன்ல தான் பிளேஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு செல் ஆர்டர் எடுத்தீங்கன்னா பிட் லைன்ல தான் பிளேஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்க ஒரு லெவல்ல செட் பண்ணும்போது ஆஸ்க் லைனை டச் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு வராது. எப்போ கீழே இருக்கக்கூடிய பிட் லைன் அந்த ப்ராஃபிட் லெவல்ல டச் பண்ணுதோ அப்பதான் உங்களுக்கான ப்ராஃபிட் வரும். இதே மாதிரி தான் நீங்க ஒரு செல் ஆர்டர் எடுத்தாக்கி பிட் லைன்ல தான் உங்களோட ட்ரேட் பிளேஸ் ஆகும். ஆனா உங்களோட ப்ராஃபிட் நீங்க செட் பண்ணதுக்கு பிறகு எப்போ ஆஸ்க் லைனை தாண்டி போகுதோ அந்த டைம்ல தான் உங்களுக்கான ப்ராஃபிட் ரிசீவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எடுக்கக்கூடிய கரன்சி பேரை பொறுத்து டிஃபரெண்டா சேஞ்ச் ஆகும். அது என்ன காரணத்தினால சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நாம பார்த்தோம்னா எந்த மார்க்கெட் எந்த லெவல்ல வாலட்டிலிட்டி இருக்கோ அந்த லெவலுக்கு அதை சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே காமனா அதுல ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து 0.8 to 10 தான் இருக்கும். இந்த லெவல்ல தான் புரோக்கரோட கமிஷன்கள் அமையும். நாம எடுக்க போற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கமிஷன் ஃப்ரீ புரோக்கர் இல்ல, நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த புரோக்கரோட கமிஷன் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் அந்த ஸ்ப்ரெட் வேல்யூல இருக்கக்கூடிய அமௌண்ட்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதே டைம் நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ட்ரேடர் ஆனதுக்கு பிறகு அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து அதிகப்படியான வாலட்டிலிட்டி இருக்கும்போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும்போது நம்மளோட ட்ரேட் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது அப்படிங்கறதே தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்க் லைனும் பிட் லைனும் எல்லா டைமுமே சேமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. மார்க்கெட் அதிகப்படியான வாலட்டிலிட்டியில இருக்கும்போது இந்த ஸ்ப்ரெட் வேல்யூவோட அளவு வந்து அதிகப்படியா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அதிக நியூஸ் டைம்ல எந்த லெவலுக்கு அது வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால எந்த புரோக்கரா இருந்தாலும் அவங்க ஸ்ப்ரெட் வேல்யூவை அந்த டைம்ல அதிகப்படியா இன்க்ரீஸ் வச்சிருவாங்க. நீங்க நியூஸ் டைம்ல பை ஆர்டர் எடுத்தாலும் சரி, செல் ஆர்டர் எடுத்தாலும் சரி, உங்களுக்கான ட்ரேட் எந்த இடத்துல கரெக்டா பிளேஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராஃபிட் செட் பண்ணா கூட அந்த நியூஸ் டைம்ல அது எங்க போய் பிரேக் ஆகுது, எங்க போய் அடிக்குது அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. இதுதான் இந்த ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான முதல் லெசன். ஸ்ப்ரெட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயம். ரெண்டாவது நாம பார்க்க போறது லாட் சைஸ். ஸ்ப்ரெட் வேல்யூவை நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே லெவல்ல தான் இந்த லாட் சைஸும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் லாட் சைஸை வைக்க முடியும். பொதுவா உங்களோட கேபிட்டல் எந்த ரேஞ்சில இருக்கோ அந்த ரேஞ்சில நீங்க லாட் சைஸ் வச்சா மட்டும்தான் உங்களால ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் லெவலுக்கு போக முடியுமே தவிர யாருக்கு மாறான தேவையில்லாத லாட் சைஸ்களை நீங்க வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரே டைம்ல உங்களோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகுறதுக்கும் லாட் சைஸ்ங்கிற ஒரு விஷயம் கரன்சி டு கரன்சி வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.01ல
இருந்து ஸ்டார்ட் ஆகி 100 லாட் சைஸ் வரைக்கும் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அப்படி நீங்க 0.01 வச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட் அப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு $0.01 ப்ராஃபிட்டா கிடைக்கும். நீங்க மார்க்கெட் வந்து மேலதான் போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல 0.01 லாட் சைஸ் வச்சு யூரோ யூஎஸ்டில பை ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அந்த மார்க்கெட் எப்போ 100 பாயிண்ட் மேல போகுதோ அப்போ 0.01 into 100 பெருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு $1 ப்ராஃபிட்டா கிடைக்கும். அதே டைம் $100 கேபிட்டல் இருக்கக்கூடிய உங்களோட ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு லாட் சைஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட் மூவ் ஆனா கூட உங்களுக்கு $100 ப்ராஃபிட் கிடைக்கும். அதே டைம் மார்க்கெட் எக்கு தப்பா கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரே டைம்ல உங்களோட அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க ட்ரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு மார்க்கெட்டை நீங்க அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களோட கேபிட்டலை நீங்க பாதுகாப்பா பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். $100 உங்களோட கேபிட்டல் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க எந்த கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ணாலும் 0.01 வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் நீங்க ட்ரேட் லேர்ன் பண்றதுக்கும் சரி உங்களோட கேபிட்டலை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் பிப் பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ரொம்ப ஒரு நீடிப்பான நிலைமை மட்டும் இல்லாம எந்த கரன்சில எப்படி நாம பிப் சைஸை வந்து செலக்ட் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு பாயிண்ட்கள் நம்ம மேல வச்சா ப்ராஃபிட்கள் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பிப்ங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு கரன்சி பேரை எடுத்துக்கிட்டாலும் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல 1 இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அது 10,000 பிப்ஸ்க்கு சமம். பாயிண்ட்க்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ 1000 பிப்ஸ்க்கு சமம், செகண்டா இருக்கக்கூடியது 100 பிப்ஸ்க்கு சமம், அடுத்ததா இருக்கக்கூடியது 10 ரேஞ்ச்ல இருக்கக்கூடியதுக்கு சமம், அடுத்ததா 6 இருக்கக்கூடியது 6 பிப்புக்கு சமம், அடுத்தலாம் இருக்கக்கூடிய 1 வந்து 0.1 பிப்புக்கு சமம், அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடியது 0.01 பிப்புக்கு சமம். நீங்க எந்த ஒரு கரன்சி பேரை எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணாலும் மார்க்கெட்டோட வேல்யூ மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க சைடுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிப் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு தெளிவான டீடைல் கிடைக்கும். முக்கியமா இந்த பிப் வேல்யூவை பொறுத்து தான் நீங்க எடுக்க போற டிஃபரெண்டான கரன்சி பேர்களுக்கு டிஃபரெண்டான பிக் வேல்யூ வந்து செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி நாம எடுத்துக்கிட்டோம்னா புள்ளிக்கு 4வது இடத்துல எந்த பிரைஸ் ரேஞ்ச் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை தான் ஒரு பிப்னு நாம சொல்லுவோம். இதே டைம் யூஎஸ்டி ஜேபிஒய் நாம எடுத்தோம்னா புள்ளிக்கு 2வது இடத்துல எது ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை தான் நம்ம 1 பிப் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பிப் வேல்யூக்கான டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 பிப் டிவைடட் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்டு அமௌண்ட் ஆஃப் கரன்சி. இந்த மாதிரி ரொம்ப டீடைலா நம்ம அந்த பிப் வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்ல. 0.01 நாம எதுல வச்சு ட்ரேட் எடுக்கணும், 0.01 பிப்னா என்ன, 0.1 பிப்னா என்ன, 1 பிப்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது 1s 10s 100s இந்த மாதிரியான ஒரு ரேஷியோல தான் இது வந்து வரும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிளா இருந்தாலும் நீங்க ட்ரேட்கள் எடுக்க எடுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க ஈஸியாவே கத்துக்கலாம். இந்த வீடியோல நாம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அந்த MT5 ஆப்புக்குள்ள போய் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இனி வரப்போற வீடியோல நாம சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்றது, சார்ட்ல எந்தெந்த டைம் ஃப்ரேம்கள் வச்சு நாம அதுல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ட்ரேட பிளேஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு $100 கேபிட்டல் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ல நாம எந்த மாதிரியான கரன்சி பேர்களை செலக்ட் பண்ணி அதுல நாம ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போற வீடியோக்களை நாம பார்ப்போம். ட்ரேடிங்கான பேசிக்கான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனல்ல படிப்படியா ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்ல போறோம். until then மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளோட சேனலை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிக்கான எல்லா டீடைல்ஸும் நம்மளோட சேனல்ல ஃப்ரீயாவே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நன்றி.